இப்போ அதிகமாக ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து அப்படின்னா நம்ம கண்ணு வலிக்கும், தண்ணி வரும். அது இல்லாத கண்ணு மட்டும் வலிக்காதீங்க, தலையும் சேர்ந்து வலிக்கும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நல்லாவே விட்டமின் டி கிடைக்கும். நம்ம கண்ணை வந்து சரி பண்றதுக்கான சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்கள் சொல்றேன். நம்ம கண்ணை மூடி விழிக்கணும். இது விழிச்சோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். அதாவது எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் நல்லா க்ளோவா இருப்பீங்க. ஐ பேக் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு உங்களோட உள்ள இருக்கிற இந்த நரம்புகள் எல்லாத்தையுமே நல்லா கூலாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வணக்கம் நேயர்களே, யோகா மீடியாவிலேருந்து வசந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்புலேயே அதிகமாக வேலை செய்கிற உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். ஸோ இந்த கண்ணை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். கண் ப்ராப்ளம் அதிகமாக வரத்துக்கு முக்கியமான காரணம் அதிகமாக பரவிட்டு வர இந்த செல்ஃபோன். கண் விழிச்சா ஃபோன் தான், கண் தூங்குற வரைக்கும் ஃபோன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் இயற்கை முறையிலையும் சயின்ஸ் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் நம்ம கண் பிரச்சனைகள் வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கண்ணில் பிரச்சனை எப்படி வருது? நம்ம கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா விழித்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து நம்மளுடைய பார்வையை வந்து நேராகவும் சைடாகவும் எந்த பக்கம் பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்ம பார்வைகள் போகணும் அப்படின்னா அந்த விழித்திரை தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த விழித்திரையை நம்ம சேஃபாக வச்சுருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதிகமாக ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து அப்படின்னா நம்ம கண்ணு வலிக்கும், தண்ணி வரும். அது இல்லாத கண்ணு மட்டும் வலிக்காதீங்க, தலையும் சேர்ந்து வலிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல நாம் மன அழுத்தத்திலேருந்து விடுபடணும். அடுத்தது தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக கொஞ்சம் லைட்டு வந்து பிரைட் கம்மி பண்ணி வச்சுக்கணும். கூடவே சிஸ்டம் வந்து அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த பிரச்சனை வரும். ஓரளவுக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து எந்திரிச்சு நம்ம கண்ணுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரியே விட்டமின் ஏ குறைவு, நீரிழிப்பு, மன அழுத்தம், தூக்கம் குறைவு இது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த அறிவியல் ரீதியாக நம்ம கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது சிலிரியா மசில்ஸ் தளராமல் டைட் ஆகிவிடும். அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகாதது தான் தசை இறுக்கத்தை விடுவிப்பதாகும். இந்த தசையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட்டாக இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். பாதிக்கும் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ரேடியேஷன் நம்ம ரெட்டினாவில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மசுலா எனப்படும். இந்த சென்ட்ரல் விஷன் பகுதியை பாதிச்சிருங்க. அதனால் நீண்ட காலம் ஃபோனை பார்க்கும் குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில், அதாவது பக்கத்துலேயே கூட அவங்களுக்கு கண் வந்து அதிகமாக தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், மூச்சு சமநிலைப்படுத்தணும். அதே மாதிரியே மரபு வழியில பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து கண் வந்து ஒரு சிறப்பு ஒரு பார்வை. அந்த கண் பார்வை சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கண் ஒளி உள்ள ஒளிக்கே அடையாளம். நம்ம வந்து தினமுமே வந்துட்டு வெயிலில் நிற்கணும். அதே மாதிரியே குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள குழந்தைங்கள பிறந்ததுலேருந்தே நம்ம வெயிலில் வச்சுட்டு வாங்க டாக்டரும் சொல்லுவாங்க. நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த விட்டமின் டி வந்து அந்த குழந்தைக்கு நமக்கும் நேரடியாக கிடைக்கும். ஸோ விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளா இப்போல்லாம் அதிகமாக ஏசிலே இருக்கிறோம். ஸோ விட்டமின் டி வேணும் அப்படின்னா காலையில் எர்லி மார்னிங் ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா வர வெயில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரியே வெயிலில் போய் சும்மா நிற்காம கண்ணை நல்லா திறந்து சூரியனை பாருங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நல்லாவே விட்டமின் டி கிடைக்கும். இதை தான் சொல்கிறாங்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது, அதனுடைய வாசனைகள் நம்ம நுகர்வது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஐயை வந்து கிளைம் பண்ணும், கண்ணை வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி அது. ஸோ அதையெல்லாம் நம்ம நிச்சயமாக அப்சர்வ் பண்ணணும். கோவிலுக்கு போனோம், விளக்கு வைக்கணும், விளக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நிற்கணும். அதே மாதிரியே விளக்கை வந்து நல்லா தூண்டில் எரிய வச்சு அந்த விளக்கை நல்லாவே வாட்ச் பண்ணணும். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நோக்கல் தீமை நீக்காது ஓர் தீபம், நாமே தீபமாகி ஒளிர்வோம். அதாவது கண்கள் வெளிச்சத்தை மட்டும் பார்க்காம உள்ள ஒளியையும் காட்டும் கருவி.
இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கண்ணை வந்து சரி பண்ணுறதுக்கான சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் நிச்சயமாக செய்து உங்களுடைய கண் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். அதாவது நல்ல காலையில் எந்திரிச்ச உடனே வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா கழுவணும். கழுவிட்டு ஐ கப்பு வீட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா வாங்கிடுங்க. அந்த ஐ கப்புக்குள்ளே நம்ம கண்ணை மூடி விழிக்கணும். இது விழிச்சோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். கூடவே நமக்கு இருக்கிற அந்த பெயின் எல்லாம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்பதான் ஃபோன் அதிகம் யூஸ் பண்றோமே, அந்த பெயின் ரிலாக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நல்லா கையை நல்லா தேய்ச்சி இது கண்ணில் ஒத்தி எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூடாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ சூடாக தேய்ச்சி இந்த கண்ணில் ஒத்தி எடுங்க. அது இன்னொன்று ஒரு எக்ஸசைஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் வந்து கம்பல்சரி பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகம் எடுத்துக்கணும். ஃபுட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் நல்லா க்ளோவாக இருப்பீங்க. அதே மாதிரியே 5 நிமிஷம் கம்பல்சரி மூச்சு பயிற்சி எடுங்க. அந்த மூச்சு பயிற்சி எடுக்கும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் நரம்புகள் இந்த இடத்துலலாம் நம்மளுடைய இதுலேருந்து இது வரைக்குமே பெயின் இருக்கும் கம்பல்சரி. ஸோ இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ரெடிஃபை பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான களிமண் கிடைச்சிது அப்படின்னா அந்த களிமண்ணை நல்லா கலக்கி கண்ணை நல்லா மூடி இந்த கண்ணுக்கு இமைக்கு மேலே அதை வந்து நம்ம ஒரு பேக் போடணும். கண்ணை நல்லா மூடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீடியோவில் சொன்னாங்க, அதை நான் செஞ்சேன், எனக்கு கண்ணு பாதிச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் தெளிவாக சொல்கிறேன். கண்ணை வந்து நல்லா மூடி அதுக்கு மேலே மண்குழியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அது உடம்புக்கு போடுவாங்க, கண்ணுக்கு போட மாட்டாங்க. ஆனால் இந்த களிமண் வந்து கண்ணுக்குன்னே இருக்கும். அந்த சுத்தமான களிமண்ணில் நல்லா ஒரு ஐ பேக் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு உங்களோட உள்ளே இருக்கிற இந்த நரம்புகள் எல்லாத்தையுமே நல்லா கூலாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரிபலா பொடியை வந்து நைட்டே 1 ஸ்பூன் நல்லா தண்ணியில் கலக்கி மூடி வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு அந்த திரிபலா தண்ணியில் உங்கள் முகத்தை கழுவுங்க, கூடவே கண்ணையுமே கழுவுங்க. அதாவது தண்ணி வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் உங்கள் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா இது எல்லாமே வீட்லேயே நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன பயிற்சி தான். இது எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி நம்ம கண்ணை வந்து நல்ல ஃபோக்கஸாக வச்சுக்கலாம். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா B2 ஜுவங்ஸான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தலைவலிக்கு இந்த பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதுவே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் முகத்தில் இதை நம்ம செய்ய போகிறோம். அதாவது புருவம் ஆரம்பிக்கிற இடம், இங்கேருந்து இந்த இடம் ஸ்டார்ட் அப் இருக்குதா, இதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுங்க. லைட்டாக ப்ரெஷர் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருவத்துக்கு இந்த பொட்டு இதுவும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இதை நாம் கொஞ்சம் இப்படி அழுத்தி கொடுக்கணும். இதுவும் ப்ரெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த புருவம் வந்து ஸ்டார்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த கோவில் மாதிரி ஒரு ஸ்ப்ளைஸ் இருக்குது பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே வந்து நாம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம கொடுக்கணும். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் நீங்கள், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். இந்த அக்குப்ரெஷரை வந்து நீங்கள் கம்பல்சரி 2 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் எல்லாம் உயிர் பெறும். இப்போது நமக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கம்பல்சரி 8 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். அதே மாதிரியே காலையில் 10 நிமிஷம் சூரிய ஒளியை நாம் அப்சர்வ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷம் கம்பல்சரி நம்ம கண்ணை மூடி ஓய்வு எடுக்கணுங்க. அப்படி 1 மணி நேரத்தில் உங்களுக்கு முடியலன்னா ஒரு 2 மணி நேரம், அதுவும் முடியல அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் கண்ணை நல்லா மூடி ஒரு 20 நிமிஷம் கண்ணை வந்து ரெஸ்ட்டில் விடுங்க. நீங்களும் நிறைய யோசிக்காமல் ஆக்டிவாக என்ன பண்ணலாமோ அதை மட்டும் யோசிங்க. கம்பல்சரி நம்மளுடைய சாப்பாட்டில் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே அவசியம் இருக்கணும். இது தினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நம்ம உடம்புல வந்து தண்ணீர் அளவு குறையாமல் பார்த்துக்கணும். 2.5 to 3 லிட்டர் கம்பல்சரி தண்ணி குடிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீப பயிற்சின்னு சொல்லுவோம். அதாவது த்ரடாகான்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி என்னென்னா, நம்ம கண்ணுக்கு நேராக ஒரு விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கை வந்து கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கண் எங்கேயும் நகராது. ஸோ அந்த விளக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணில் இருந்து தண்ணீர் வரும். தண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா உத்து நோக்குனீங்கன்னா
உங்களுக்கு அந்த கண்ணு கிளம்சிங், அதாவது கிளியர் பண்ணிடும். உங்கள் கண்ணில் இருக்கிற கழிவுகள் அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ இதை மந்த்லி ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்ணோடைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம பிரைட்டாக பிரிஸ்காக இருக்கலாம். பார்வை என்பது வெளிச்சத்தை பார்க்கும் திறமை அல்ல, அது உள்ளே உள்ள ஒளியை பார்க்கும் வல்லமை. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இயற்கையோடு நல்ல இயற்கையான சூழ்நிலைகளை, எல்லா விதமான சக மனிதர்களையும், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் இந்த கண் தான் பார்க்குது. இந்த கண் தான் அதிகமாக வேலை செய்யுது. இந்த கண் இல்லாமல் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் பிளைண்டெல்லாம். ஸோ இந்த கண்ணை, கிடைச்ச கண்ணை சேஃபாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.